கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து அந்தந்த நடிகைகளோடலாம் வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் டெலிகிராம் அப்படின்ற ஒரு குழுவும் வந்து வச்சிருந்திருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் மட்டும் இல்லாம டெலிகிராம்லயும் குரூப் வச்சிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு பொருள் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு தண்டனை உண்டு. 1 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை வரைக்கும் இந்த சட்டத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் இதோட இங்கே மட்டும் முடியுதா அப்படின்னு சொன்னால் இங்கே மட்டும் முடியல. இந்த போதை வந்து ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது ரத்தத்தில் வந்து கலந்துரும். அதில் வந்து இந்த போதைப் பொருள் உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான மாதிரிகள் வந்து கிடைச்சிருச்சு, சான்று கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்போ அந்த மாதிரி தான் வந்து ஸ்ரீகாந்தே இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கு. எங்கே ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். நேரம் காலம் எல்லாமே வந்து மெசேஜ், இடம் முதல் கொண்டு மெசேஜ் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடுவோம். எடுத்துகிட்டு பாட்டில் கொடுக்குறவங்க, கலந்துக்கிறவங்களுக்கு நடிகைகள் ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். பிஸ்னஸுக்காகவே ஒரு கோட் வேர்டு கூட வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் வந்து சொல்லியிருக்காரு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஸ்வரூபம் எடுத்துச்சு ஒரு வழக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா பெரிய லெவலில் வந்து விசாரணை செஞ்சு அரெஸ்ட் பண்ணி அது பெரிய ஒரு கேஸாகவே போச்சு. அதே மாதிரி நார்த்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு நடிகரினுடைய பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து மாட்டிக்கிட்டான். வந்து இன்னும் வந்து ஒரு விஷயம் ஒரு படி மேலே போய் இன்னும் வந்து சொல்லிட்டு இருக்கிறது, டைரக்டர்ஸ்லாம் வந்து இதில் வந்து இருக்காங்க. ஒட்டுமொத்த சினிமாவே இருக்கு. அப்போ Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார் ஒரு ஓரிரு வாரங்களா இந்த ட்ரக் பத்தி தான் சார் சோசியல் மீடியால ஒரே பேசும் பொருளா இருக்கு. ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு நடிகரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இது புதுசா இருக்கே அப்படின்னு ஆரம்பிச்சது. இப்போ நடிகர் கிருஷ்ணாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் நிறைய பேர் இருக்காங்கன்னு பல்வேறு தகவல்கள் டெய்லியுமே வந்துட்டு இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. முதல்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து பரவி கிடக்குது. நிச்சயமா இந்த போதை கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய இளைய தலைமுறையினை வந்து பார்த்தீங்கன்னா திசை மாறி கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த இளைய தலைமுறை வந்து போதையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு புதைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டவங்க வந்து என்றைக்குமே வெளியில் வந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண இது வந்து இன்னைக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போதையினுடைய வழக்கு முதல்ல ஒரு சின்ன பாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து அதன் மூலிமா வந்து வழக்கு தாக்கல் செஞ்சு அது மூலிமா வந்து பார்த்தா யாரெல்லாம் தொடர்புகள் இருக்காங்க அப்படின்னு ஆரம்பித்து அது வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் வந்து இந்த வழியில் இந்த விசாரணையில் வந்து அவரை வந்து கைது செஞ்சு இப்போ வந்து அவர் வந்து உள்ளே இருக்கார். அதனுடைய அடிப்படையில் அவர் யார் கூட எல்லாம் வந்து தொடர்பில் இருந்தாங்க, யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்து இந்த கெவின் அப்படின்ற ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அது வியாபாரத்தில் வந்து கொடிகட்டி பறந்துருக்கிற மாதிரி செய்தி வந்து அந்த கெவினையும் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கெவினுக்கு வந்து முதலாளியாக இருந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரதீப் குமார் அப்படின்ற ஒருத்தர். அதுக்கப்புறம் இதோட இங்கே மட்டும் முடியுதா அப்படின்னு சொன்னால் இங்கே மட்டும் முடியல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஆப்பிரிக்கா நாட்டினுள்ள வந்து பார்த்தீங்கன்னா கானா அப்படின்ற ஒரு இடத்துல ஜான் அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது உலக அளவில் வந்து இருந்துட்டு வந்து இந்த பிஸ்னஸ். நேற்று ஒரு ஆப்பிரிக்கன் பெண் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க சார். ஸோ இந்த மாதிரி வந்து உலக லெவலில் வந்து இந்த போதை மாஃபியா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து முந்தா நேற்று வந்து நம்ம அந்த இந்த கிருஷ்ணாவும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி விசாரணை வலயத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஜெயிலில் வந்து வச்சுருக்காங்க. அதனுடைய தொடர்புகளில் இருந்தவர் தான் அந்த கெவின் என்றவர். கெவினுடைய விசாரணையில் தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு. அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குழுக்களெல்லாம் வந்து வச்சுருந்தோம். அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து இருந்தவங்க தான் இந்த கிருஷ்ணா,
கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து அந்தந்த நடிகைகள் கூட எல்லாம் வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் டெலிகிராம் அப்படின்ற ஒரு குழுவும் வந்து வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அந்த டெலிகிராம் குழுக்கள் மூலியமாவும் வந்து இவங்க வந்து சப்ளை செஞ்சிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் மட்டும் இல்லாம டெலிகிராம்லயும் குரூப் வச்சிருந்திருக்காங்க. டெலிகிராம்லயும் வந்து ஒரு குரூப் வச்சிருக்கிறதா வந்து விசாரணையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கெவின் என்றவர் வந்து இது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கான். அதோட மட்டும் இல்லாம இப்போ இதெல்லாம் எப்படி உங்களுக்கெல்லாம் வந்து மெசேஜ் வரும், எப்படி நீங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற வந்து போலீஸ் விசாரணையில் வந்து கேட்கும்போது எங்கே ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். நேரம் காலம் எல்லாமே வந்து மெசேஜ், இடம் முதல் கொண்டு மெசேஜ் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடுவோம். எடுத்துகிட்டு அங்கே போகும்போது எல்லாருக்கும் வந்து நாங்கள் கொடுப்போம். அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கு நடிகர்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நடிகைகள் மட்டும் வந்து இதில் வந்து இதோட வந்து நிறுத்தல. இந்த கெவின் என்றவர் இன்னும் பல தகவல்களை வந்து சொல்லியிருக்காரு விசாரணையில். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த சாஃப்ட்வேர் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூக்கம் இல்லாமல் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து வாங்குவாங்க, நாங்கள் அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற தகவல்களை வந்து அந்த கெவின் வந்து சொல்லியிருக்கான். இதோட மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட மட்டும் முடியல, இன்னும் வந்து தொடருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு எனக்கும் இந்த கெவினுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது, நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்து நான் எப்பவும் வந்து வெளியில் வந்துட்டேனா, ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து என் மேலே வந்து தப்பான ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சு என்னை விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித பொருளோ வந்து போதைப் பொருளோ நான் வந்து பயன்படுத்தலை, நான் யாருக்கும் வந்து நான் கொடுக்கல, என்னுடைய தொடர்புகள்லாம் வந்து யாருமே கிடையாது, யாருக்கும் நான் சப்ளை பண்ணல, எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால நான் எதுவுமே வந்து நான் வந்து பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது கெவின் தன்னுடைய வாக்குமூலத்தை வந்து தொடர்ந்து அடிக்கிட்டே வந்து போயிட்டே இருக்கார். இதில் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நடிகைகள் இதிலெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னுலாம் வந்து சொல்லப்படுது. அதோட மட்டும் இல்லாமல் அந்த கெவின் வந்து இன்னும் வந்து ஒரு விஷயம் ஒரு படி மேலே போய் இன்னும் வந்து சொல்லிட்டு இருக்கிறது, டைரக்டர்ஸ்குலாம் வந்து இதில் வந்து இருக்காங்க, துணை டைரக்டர்ஸ் கூட இதில் வந்து இருக்காங்க. ஒட்டுமொத்த சினிமாவே இருக்கு அப்ப. ஆமா, இன்னைக்கு சினிமா உலகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பயந்துட்டு தான் வந்து இருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த வலயத்துக்குள்ள வந்து இந்த கஞ்சா, இந்த மெத்தபெட்டன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா MDMA இன்னொரு போதைப் பொருள்னு சொல்றாங்க சார், அதையும் வந்து அந்த கெவின் வீட்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கொக்கைன் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மாஃபியா மூலியமா வந்து நடந்திருக்கு. இந்த கெவின் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறதா வந்து அந்த குழு, ஏன்னா அந்த போதைப்பொருள் சப்ளை பண்ணுற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெஸ்ட்டாக செல் பண்ணக்கூடியவர் அப்படின்ற மாதிரியும் வாக்குமூலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் மூளையாக செயல்படுற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது சினிமா துறைக்கும் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ்க்கு பணக்காரவங்க இதுங்களுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து மெயின் குற்றவாளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கெவின் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கதா வந்து இப்போ வந்து தெரியப்படுது. அதோட இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ணா அவங்க வந்து மாட்டிருக்கும்போது இந்த கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, என்ன தேவையில்லாமல் வந்து இது பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து அதுலேருந்து எப்போ வெளியில் வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸுக்காகவே ஒரு கோட் வேர்டு கூட வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கெவின், இந்த குரூப்பு, இந்த கிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்து விசாரணையில் வந்து சொல்லப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. கோட் வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது தப்பான விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் வந்து தெரியக்கூடாது, அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோட் வேர்டு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. அதே மாதிரி போலீஸாருடைய விசாரணையில் வந்து இந்த கிருஷ்ணான்றவர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணியிருக்காரு, எதுவுமே வந்து இல்லை, அது மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து ரெட்ரைவ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல வந்து சொல்லப்படுகிற விஷயங்கள். சரி, இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பல நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க,
இல்ல தனிப்பட்ட முறையில பல நடிகர்களுக்கு இந்த போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்டிருக்குன்னு பலரும் பல்வேறு விதமா பேசிட்டு இருக்காங்க. இந்த நடிகரா இருக்குமோ, இந்த நடிகையா இருக்குமோ. ஆனா உண்மையிலேயே எந்தெந்த நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அதிகமா சப்ளை செய்யப்பட்டிருக்கு? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எந்தெந்த நடிகர்கள், அதாவது அந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து இருக்கிற அத்தனை நடிகர்கள், நடிகைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் விசாரணை வந்து ஒவ்வொருத்தரா வந்து பண்ணிட்டே வந்துட்டே இருக்காங்க. யார் கூடலாம் நிறைய வந்து தொடர்புகள் இருந்திருக்காங்க, யார் வந்து பண பரிமாற்றங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ பண பரிமாற்றங்கள் எதுக்காக செஞ்சுருக்காங்க, எதுக்காக இவங்களோட தொடர்புகள் இருந்திருக்காங்க, வாட்ஸ்அப் தகவல்கள் என்ன போயிருக்கு, இல்லை எங்கே மீட் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்தெந்த பார்ட்டிகளில் வந்து இவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, அந்தந்த பார்ட்டிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து காவல்துறை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இந்த வழக்கை வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நடிகைகள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் வந்து கூட்டிட்டு வந்து விசாரணை செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காவல்துறைகள் அந்தந்த பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையங்கள் அந்தந்த இடத்துல வந்து அவங்க வந்துட்டு அவங்கள வந்து விசாரணை செஞ்சு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வர முடியாதவங்கள வந்து செல்ஃபோன் மூலியமாகவும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களால எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இப்போ அந்த போதைப்பொருள் தடுப்பு போதைப்பொருள் தடுப்பு வழக்குகளை வந்து பார்த்து விசாரிக்கிற நீதிமன்றத்தில் கிருஷ்ணான்றவர் வந்து பெயில் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்படி பெயில் வந்து போடும்போது அதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்ன தேவையில்லாமல் வந்து இந்த விசாரணையில் வந்து என்னை வந்து இது பண்ணியிருக்காங்க, என்னை கைது பண்ணியிருக்காங்க, என்னை வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து என்னை வந்து வெளியில் விடுங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் வந்து எந்த பொருளுமே வந்து பயன்படுத்தலை, என்கிட்ட இருந்து எந்த பொருளும் வந்து போலீஸார் வந்து என்னை வந்து பிடிக்கல, அப்படி இருக்கும்போது நான் என்ன எதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீதிமன்றத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெயில் அப்ளிகேஷன் போட்டதாக வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் தான் இதில் வந்து முடிவுகள் எடுக்கும். சார், போதைப் பொருள் வழக்கில் நடிகர்களை கைது செய்கிறது இதான் முதல் தடவை. அதிர்ச்சியாக இருக்குது கேட்கறதுக்கே. ஆனால் வந்து சின்ன சின்ன நடிகர்களை தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 25 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 நடிகர்கள் தான் இருக்காங்க. இதில் நிறைய பெரிய பெரிய நடிகர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி இயக்குநர்களும் பெரிய நடிகைகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை மற்ற வழக்குகள் மாதிரி இதையும் மூடிடுவாங்களா? இல்லைம்மா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாருங்கள், அடிதடி சண்டையில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நெட்வொர்க் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து போய் அவங்களெல்லாம் இப்போ அரெஸ்ட் பண்ணி தானே உள்ளே வச்சுருக்காங்க. ஆப்பிரிக்கா நாட்டுக்காரனை வந்து உள்ளே வச்சுருக்காங்க, பெங்களூருக்காரனை உள்ளே வச்சுருக்காங்க, சேலத்துக்காரங்களை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த பிரமுகர்கள்லையும் வந்து சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. நடிகர்கள் இதில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து விஸ்வரூபம் எடுக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் இங்கே மட்டும் நடிகர்கள் வந்து மாட்டலை, சில எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற ஒரு சில நடிகர்கள் இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தில் வந்து லாக் ஆகி தான் இருக்காங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய விஸ்வரூபம் எடுத்துச்சு ஒரு வழக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து பெரிய லெவலில் வந்து விசாரணை செஞ்சு அரெஸ்ட் பண்ணி அது பெரிய ஒரு கேஸாகவே போச்சு. அதே மாதிரி நார்த்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு நடிகர்களுடைய பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ மாட்டிக்கிட்டு அந்த வழக்கில் இருந்து எல்லாமே வந்து அவங்க வந்து வெளியில் வந்திருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களுடைய பசங்க, தொழிலதிபர்களுடைய பசங்க, பெரும் பணபலம் படைத்த ஆட்கள் கூட இந்த வழக்கில் வந்து லாக் ஆகி வெளியில் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இந்த சட்டமே ஒன்று இருக்குது. என்னென்னா போதைப்பொருள் தடுப்பு சட்டம் வந்து 1985லவே வந்து சட்டம் வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, இன்னைக்கு நேற்று வந்து இந்த வழக்கு வரல. அப்போ யாராலையும் தப்பிக்க முடியாது இந்த வழக்கு. தப்பிக்க முடியாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதாவது வந்து ஒரு கிராம் வந்து வச்சிருந்தா கூட 1 கிராமில் இருந்து எந்த அளவுக்கு 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் 5 கிராம் கிலோ கணக்கில் வச்சுருந்தாலோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து எந்த அளவுக்கு பொருள் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு தண்டனை உண்டு. 1 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை வரைக்கும் இந்த சட்டத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லுது. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2,
போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வச்சிருக்கிறவன், விற்கிறவன், பயன்படுத்துகிறவன், இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்குறவன். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வச்சிருந்தாலும் தப்பு, விற்றாலும் தப்பு, பயன்படுத்தினாலும் தப்பு, எப்படி இருந்தாலும் வந்து தப்பு, வாங்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, எல்லாமே வந்து தப்பு. அதுக்குண்டான தண்டனைகள் தகுந்த மாதிரி வந்து தண்டனைகள் வந்து தெளிவாக வந்து சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட மட்டுமல்ல, இந்த இந்த போதை வந்து ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது ரத்தத்தில் வந்து கலந்துரும். ரத்தத்தில் கலந்துருச்சு, ரத்தத்தில் கலந்து ரத்த மாதிரிகள் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த போதைப் பொருள் உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான மாதிரிகள் வந்து கிடைச்சிருச்சு, சான்று கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்போ அந்த மாதிரி தான் வந்து ஸ்ரீகாந்தே இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ரத்த மாதிரிகள் வந்து பரிசோதனை செஞ்சு அங்கே வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து ரத்தம் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஏன்னா இவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு, போதை விஷயங்கள் வந்து இவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் போய் வீட்டில் போயிட்டு சோதனை செஞ்சு அப்புறம் சில பொருட்களை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுங்க. ஸோ இதனுடைய வீரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒன்ஸை வந்து உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா அது ஒவ்வொருனுடைய செல்லுலையும் அணுவிலையும் இது கலந்துருச்சு அப்படின்னா ரிப்போர்ட்டில் வந்து மாற முடியாது. ஓகே, ஒன்று. இப்போ குடிகாரன் கூட வந்து இன்றைக்கி வந்து குடிக்கிறாங்க, நாளைக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடல்லேருந்து போகும். இதெல்லாம் ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் பயன்படுத்துறதும் குற்றம், வச்சுக்கிறதும் குற்றம், விற்கிறதும் குற்றம், அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விசாரணைகள் வந்து பெரிய லெவலில் வந்து போகும். இப்போது நிறைய லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க, விசாரணை செஞ்சுட்டே இருக்காங்க. இதில் வந்து யார் யார் இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து டைரக்டர்ஸ் முதல் கொண்டு வந்துருச்சு, துணை டைரக்டர்ஸ் முதல் கொண்டு வந்துருச்சு. அப்புறம் இந்த இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்திருக்காங்களே, இந்த சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ் கூட இது வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. யார் யார் வாங்கினாங்க, என்ன பண்ணாங்க, இல்லை கண்டினியூவாகவே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வந்து போக போக தான் வந்து மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கும். நிச்சயமா சார், போதைப் பொருள் வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம்மா. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.